போட்டி தேர்வுக்கு தயாராகும் அனைவருக்கும் அதிகமான வணக்கம். நான் ராஜ்குமார். இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா TNUSRB பிசி எக்ஸாமுக்கு எந்த புத்தகத்தை படிக்கலாம் அப்படின்ற அஃபிஷியல் அப்டேட் வந்து TNUSRB சைட் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றின முக்கியமான தகவல் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் வந்து சார் எந்த புக்கு மட்டும் படித்தா போதும் அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்கீங்க. நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோ 70 மார்க் எப்படி ஸ்கோர் பண்ணுறது அப்படின்லாம் சொல்லி வீடியோ கொடுத்துருப்போம். ஸோ அந்த வீடியோவில் தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்கோம் 9th 10th நல்லா படிங்க அப்படின்ட்டு. ஸோ இந்த வீடியோவில் அஃபிஷியல் அப்டேட் அஃபிஷியலாக வந்து தகவல் சிற்றேடு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதுலேயே அந்த இன்ஃபர்மேஷனை இப்போ அப்டேட் பண்ணி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் பார்க்க போகிறோம். பிசி எக்ஸாம்க்கான டெஸ்ட் பேட்ச் அதே போல் வீடியோ கோர்ஸ் வந்து அதியமான் டீமோட ஆண்ட்ராய்டு ஆப்பில் அப்டேட் பண்ணியிருக்கோம். விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லா எக்ஸாமுக்கும் யூஸ் ஆகிற மாதிரி 6லேருந்து 10 வரையும் சயின்ஸ் புக் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் இந்த வீடியோ கீழே இருக்குது, ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் வந்து தகவல் சிற்றேடு, சரிங்களா? இது வந்து ஃபஸ்ட்டு அவங்க ரிலீஸ் பண்ண தகவல் சிற்றேடு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறையில் ஃபஸ்ட்டு வந்து 458 காலி பணியிடங்கள் அப்படின்னு சொல்லி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, சரிங்களா? ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணும்போது இவ்வளோ தான் வேகன்சி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க தீயணைப்பு துறையில். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டிக்கல் மாதிரி வந்து நியூஸ்லேயும் அப்டேட் பண்ணியிருந்தாங்க. அதன் பிறகு அப்டேட் பண்ணி இன்னொரு PDF அப்டேட் பண்ணியிருக்காங்க, சரிங்களா? தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை தீயணைப்பாளர் பார்த்தீங்கன்னா 1293 அப்படின்ற பணியிடங்கள் அப்டேட் பண்ணியிருக்காங்க, சரிங்களா? இது வந்து லேட்டஸ்ட்டாக அப்டேட் பண்ண PDF. ஃபர்ஸ்ட் வந்து 458, இப்போ வந்து 1293, சரிங்களா? ஸோ இந்த PDFல இப்போ புது PDF வந்து இதுதான், சரிங்களா? இங்கே ஷோ பண்ணுறோம் இல்லையா, இது வந்து புதுசு, இது வந்து பழையது, சரிங்களா? இப்போ பழைய PDFல 8வது பேஜில், சரிங்களா, பேஜ் நம்பர் 8, இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பகுதி ஆவில் 50 மதிப்பெண், பகுதி ஆ உளவியலில் 30 மதிப்பெண் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே இதுலேயும் 8வது பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க எந்த புக்கை படித்தா போதுன்றதை டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எழுத்து தேர்வு பகுதி ஆ 50 மதிப்பெண், பகுதி ஆ உளவியலில் 30 மதிப்பெண் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணியிருக்காங்க, பாக்ஸ் மாதிரி கொடுத்துட்டு. இந்த செகண்ட் பாயிண்ட் வந்து புதுசு, சரிங்களா? இந்த செகண்ட் பாயிண்ட் பழைய தகவல் சிற்றேடில் இருக்காது, சரிங்களா? புதுசாக இருக்கக்கூடிய தகவல் சிற்றேடில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து நோட் பண்ணிக்கோங்க. பெரும்பாலான பொது அறிவு கேள்விகள் தமிழ்நாடு பாடநூல்கள் வகுப்பு 8, 9, 10 இதில் இருந்து தான் கொஷின் கேட்கப்படும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லா கேள்விகளும் கிடையாது, பெரும்பாலான கேள்விகள். ஸோ இது தவிர என்ன இருக்குது, 6, 7 மட்டும்தான் இருக்குது, சரிங்களா? ஸோ மேக்ஸிமம் கொஷின் எங்கேருந்து கேட்க போகிறாங்க, 8, 9, 10. நம்ம ஏற்கனவே வந்து அவுட் டு ஸ்கோர் 70 மார்க்ஸ் அப்படின்றதுலையும் தெளிவாக சொல்லியிருப்போம். 9, 10 நல்லா படிச்சுக்கோங்க. TNUSRB பிசியோடைய சிலபஸை பேஸ் பண்ணி பெருசாக கேள்விகள் கேட்டதில்லை. ஆனால் பெரும்பாலான கேள்விகள் எப்பவுமே பார்த்தீங்கன்னா 9th 10th இந்த புக்கில் தான் கேட்டே இருக்காங்க. அது சயின்ஸாக இருக்கலாம், சோசியல் சயின்ஸாக இருக்கலாம், அதே போல் தமிழாக இருக்கலாம், சரிங்களா? ஸோ இதில் மூன்றுலையுமே பார்த்தீங்கன்னா 9th 10th தான் நிறைய ஃபோக்கஸ் பண்ணி கேள்விகள் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதே தான் இப்பயும் அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. தெரிஞ்ச தகவல் தான், பட் அஃபிஷியலாக இருக்கும்போது இன்னுமே உங்களுக்கு கான்ஃபிடன்ட் கிரியேட் ஆகும். ஸோ 8th 9th 10th இதில் இருக்கக்கூடிய லெசனை ரொம்ப டீப்பாக படிச்சுவாங்க. 6th 7th புக் பேக் படிச்சுட்டு இம்பார்ட்டன்ட் பாக்ஸ் டைப் இந்த மாதிரி படிச்சிங்கனாவே போதுமானது, சரிங்களா? ஸோ 8th 9th 10th இப்போ இருக்கக்கூடிய இந்த டைம் பீரியடில் இதுவரையும் நீங்கள் படிக்காமல் இருந்தீங்க, இல்லை ஓரளவு தான் படிச்சிருக்கீங்க அப்படின்னா 8th 9th 10th ரொம்ப தெளிவாக படிச்சுக்கோங்க, சரிங்களா? இது நல்லா படித்தாவே ஈஸியாக நீங்கள் எக்ஸாம் கிளியர் பண்ணிட முடியும். கட் ஆஃப் ஸ்கோர் பண்ணாவே போதுமானது, சரிங்களா? எழுத்து தேர்வில் நீங்கள் கிளியர் பண்ணோம் அப்படின்னா இந்த புத்தகத்தை ரொம்ப தெளிவாக படிச்சுன்னா கண்டிப்பாக கிளியர் பண்ணிடலாம். ஸோ இதுதான் அப்டேட், சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நன்றியுடன் அதிகமான குழுமம் கட்டளை தேவம் ஆர்சவம். நன்றி, வணக்கம்.